அதை நினைச்ச கூட எல்லாம் எப்படித்தான் இருப்பாங்களோ. இதுக்கு சரியான தீர்வு என்னண்டா, அவங்க உணர்ந்து தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளணும். சரி சரி, நான் பேசி பேசி இருந்தா என்ன நேரம் தான் போறேன். நான் மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறி எல்லாம் வாங்கணும். சரி, இன்னைக்கு நான் தான் சோறெல்லாம் ஆக்கி கொடுக்க வேண்டி வரும். வேற பிள்ளைய தின்னுவானுங்களோ தெரியாது. சரி, இன்னைக்கு இல்லைன்னு வேற பருப்பு, சீனி, கொச்சைக்கத்தூள், உப்பு 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 இல்லாம சோறு எங்கேயுமோ. சிலவங்கிற வாழ்க்கையிலே அப்படித்தான் நாம வாழ்ந்து கொண்டிருச்சு. சரி, ஏதோ கூட எல்லாம் வைக்கணும்னு தெரியா. இங்கே எல்லாம் வச்சது சேத்துங்க సేత్ నల్ల కదా అందుకే మట్టు బోడేదు కూడై మిర్చి మొట ಎಲ್ಲ ಮಿರ್ಚಿ ಎಲ್ಲ ಹಾಳ எங்கேயுமேத்தமா யா வராட கிளாட போய்த்தோ தெரியா இந்த காலத்தை பொண்ணுவாதேக்கும் எல்லாம் மனுஷருக்கு எப்படித்தான் வினை கொள்வாங்களோ தெரியா. செருப்ப போட்டுக்குன்னு போனா தேஞ்சி வைக்கணும், கக்கத்துல நிற்குவோம். வெளியே இறங்கி இருக்க மண்டே புலக்கியமா வை. எப்படித்தான் மனுஷன் போறாங்களோ. இதோ இவர்தான் காசிம் அலிகாரின் மூன்றாவது பேரப்பிள்ளை. இவருடைய பெயர் ஃபிராஸ். கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் என்று நிறைய கம்ப்யூட்டர் வகுப்புகளுக்கு போய்கொண்டிருப்பவர் தான் இவர். ஆனால் இன்னும் கம்ப்யூட்டரின் பேசிக் விஷயம் மட்டும்தான் இவருக்கு தெரியும். சரி, கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் என்பதற்காக காசிம் அலிகாரிடமிருந்து நிறைய பணத்தை எடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றார். சரி, பார்ப்போமே இவர் அறிகின்ற கம்ப்யூட்டர் எந்த அளவு தூரத்துக்கு எமக்கு பிரயோஜனமாகிறது என்று. இவர்தான் காசிம் அலிகாரின் மூன்றாவது பேரப்பிள்ளை. இவருடைய பெயர் ரிஹ்லான். தங்க நகை கடை வைக்க வேண்டும் என்ற ஆசையில் காசிம் அலிகார் எல்லா உதவிகளையும் இவருக்கு செய்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் தங்க நகை கடை வைத்திருக்கின்ற இவர் பல்வேறுபட்ட தில்லுமுள்ளுகளை இவர் செய்திருக்கின்றார். அதனால் அடிக்கடி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார். தங்கத்தை பற்றிய போதிய அறிவு இவரிடம் இல்லாமல் இருப்பதுதான் இதற்கான காரணம். சரி,
இவருடைய செயற்பாடுகள் எந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய கதையில் தாக்கம் செலுத்துகிறது என்று பார்ப்போமே. உங்களுக்கு தெரியுமா, நான் கம்ப்யூட்டர்ல எல்லாம் படிச்சுட்டேன். கணக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கம்ப்யூட்டர்ல நிறைய பில்லா கேட்டு பில்லா கேட்டலடா, நான் பில்கே சரியா கல்காணி கடவுள் நீச்சு அவதான் நான் பில்கே சந்தியா பில்கே சந்தியா அந்த கம்ப்யூட்டருக்கு எத்தியோ செஞ்சு வந்தாரு தெரியுமா. ஆனா நான் கம்ப்யூட்டர் எங்க தெரியுமா நான் படிச்சிச்சு செல்லு எங்க படிச்சது செல்லு நான் படிச்சிட்டேன். அவங்களுக்கு தெரியுமா அந்த மானிட்டர் தெரியுமா, மானிட்டர் நானும் கிளாஸ் மானிட்டர் தான். கிளாஸ் பண்ணிட்டு நான் ஒரு டிஎம்ஐ அதுதான் மானிட்டர். அடுத்து நான் அவங்களுக்கு தெரியுமா அந்த மவுஸ் தெரியுமா, மவுஸ் ஆனா எளிய மவுஸ் கம்ப்யூட்டர் வந்து அதை வந்து இப்படி கொண்டாரு தெரியுமா. ஆனா அவங்களுக்கு தெரியுமா அந்த பலகமா அடிக்கும் இப்ப பட்டிமா பலகமா அடிச்சு மழை பண்ணிச்சு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கீபோர்டு. கீபோர்டு அந்த பொறப்பு காப்பியே அதானா கீபோர்டு என்ன தெரியுமா, கீபோர்டு நான் டைப் பண்ணி ஆள்றேன் டைப் பண்ணி அல்ல. நான் எனக்கு வேற அந்த கம்ப்யூட்டர்ல தெரியும் கொட்டேன்னு தெரியும். ஆனா கம்ப்யூட்டர் படிச்சா நான் படிச்சேன். அதுதான் என்ன தெரியுமா, அந்த கம்ப்யூட்டர்ல வச்சு கொண்டிருந்தே கம்ப்யூட்டர் வச்சிய பேர் அந்த கம்ப்யூட்டர் டேபிள் நான் படிச்சேன் தெரியுமா. அது உனக்கு இதெல்லாம் தெரியுமா. ஏன்னா நாக்கால டெவலப் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீதான் சரி நாங்களே டெவலப் பண்ண உங்கான ஹக்கடைக்குன்னா வரேங்க டவுன் அதே வந்துட்டு மாசம் 5000 ரூபாய்க்கு டைப் பண்ணேன். 5000 ரூபா 5000 ரூபா 5000 ரூபா 5000 ரூபா இவர்தான் காசிம் அரிக்காருடைய இரண்டாவது பேரப்பிள்ளை. இவருடைய பெயர் இன்சா. பார்த்ததுடன் விளங்கி இருக்குமே, இவர் ஒரு ரஜினிகாந்துடைய ரசிகர். அதனால் பேசுவது, சிரிப்பது, பார்ப்பது, கேட்பது எதுவுமே எமக்கு விளங்காது. ஆனால் அதில் ஒரு எக்ஸன் மட்டும் இருக்கும். இவர் மீன்பிடி தொழில் செய்கின்றார். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றார். மீன்பிடி தொழில் செய்கின்ற இவருடைய இந்த தொழிலை பற்றி எந்த விதமான விருப்பமற்றவராக இருக்கின்றார் காசிம் அரிக்கார். ஆனாலும் அதற்கும் பணத்தொகையை கொடுத்து விரயம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். சரி, பார்ப்போமே இவருடைய நடவடிக்கைகள் எந்த அளவு தூரத்துக்கு தாக்கம் செலுத்துகிறது என்று. நீங்க தங்கத்தை கிழக்கணக்கில் வச்சிய நாங்க முன்ன கிலோ கணக்கில் வச்சிய ரெண்டு மொழி உங்களோட கிலோ உங்களோட இறக்கும் நாம ஹாஸ்பிட்டல் கிளாஸுக்கு பாய் எல்லாரும் கிழக்கணக்கில் வச்சு இல்லை வந்து 18 கிழக்கு 22 கிழக்கு நாங்க அப்படி இல்லை கொஞ்சம் கூட 29 கிழக்கு நாங்க மீன் போகணும் பெரிய மீன் காணும் அது
வந்துட்டேன். என்னோட மட்டும் என்ன பேசியதா? நான் இது நிச்சயம் தெரியல. நான் ஆரம்பித்து வா வா வா. விஷயம் விளங்கி இருக்குமே. இவருடைய பேரு தான் குத்தூஸ். காசிம் மரிக்காருடைய 4வது பேரப்பிள்ளை. பிறப்பிலிருந்தே மூளை வளர்ச்சி குண்டியிருப்பதான் காசிம் மரிக்கார் இவர் மீது அதிக பாசம் காட்டுவார். ஆனால் அந்த பாச உணர்வை தனக்கு வினையாக அமையும் என்பதை அந்த காசிம் மரிக்கார் ஒருபோதும் கனவிலும் அறியவில்லை. குத்தூஸின் கட்டாய கடமைகள் எல்லாவற்றிலும் காசிம் மரிக்காரின் பங்கு அளப்பரியது. அதாவது 1க்கு போவது, 2க்கு போவது, இப்படியான விடயங்கள் எல்லாவற்றிலும் காசிம் மரிக்காரின் பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. சரி, பார்ப்போமே இவருடைய பங்கு இந்த கதையில் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துகிறது என்று. என்ன வேணும் என்ன வேணும்? இந்த புழுக்க தாங்கல. வெளியில போயமா மனுஷனுக்கு. இந்த காலத்துல ஒரு தேக வாங்கியது ஒரு தென்னமா சமன். ஒரு குடும்பத்தை பராமரிச்சு பார்த்து ஒரு வேலை செஞ்சாதான்